தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லார் மக்கள் மனசுலையும் இப்போ நல்ல விஷயங்கள் மூலிமா இடம் பிடிச்சாரு. இப்போ ஹீரோவாகவும் என்ட்ரி கொடுத்து பல பேரை வந்துட்டு கவர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. நம்முடைய KPI பாலா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுவும் LOL இந்த படத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியும், கதை கூட எனக்கு முன்னாடியே தெரியும். நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து டைரக்டர் மகேஷ் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் இந்த கதையை எனக்கு வந்து சொன்னார் இதுக்கு முன்னாடி. எப்படி நரேஷனே எப்படி இருக்குன்னா, இரும்பு சீட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சும்மா படப்படன்னு அச்சு நவுத்துவார். ஸோ கேட்கும்போது பிரதர் செம்மையாக இருக்குது பிரதர், யார் பிரதர், அதான் பிரதர் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த கதை கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சு சூப்பர் கதை, செம்ம கதை. ரொம்ப எல்லாருமே பயங்கரமாக ஒவ்வொரு சீன் அவ்வளோ காமெடியாக இருக்கும், அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை வந்து எல்லாரும் மாதிரி நானும் தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணுறேன். ஸோ தனஞ்சயன் சாரை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி சாரு. எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் 24 ஹவர்ஸும் ஆக்டிவாக இருக்குமோ, அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் 4 நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணுற ஒரே சினிமா ஸ்டார் வந்து சார் மட்டும்தான். ஏன்னா நானும் பார்ப்பேன், எப்படி சாருக்கு தூக்கமே வராதா என்ன, நான் அதான் கேட்பேன், சார் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன சார் அடுத்த ஷெடியூல் எப்போ சார், அதை கேட்கும்போது கூட டக்குன்னு மெசேஜ் பண்ணுவார். அதுலேயே வந்து சார் எப்படி தான் வந்து படம் சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்குன்னு அந்த படத்தை பற்றி அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு 2 ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கும் சரி எங்கள் படத்துக்கும் சரி, ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று தினேஷ் ராஜ் சார். 2 பேர்ட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். ஒன்று தனஞ்சயன் சார்ட்ட படத்தை எப்படி ஹிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், தினேஷ் ராஜ் சார்ட்ட உடம்பு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இப்படி 2 பேர்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு இதில் ஜாமாவாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் மாதிரி நானும் பார்க்க வெயிட் பண்ணுறேன். அதனால் தான் இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் நாகதுர்கா மேடம், உங்களை பற்றி சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார். ஜி ஒரு 300 மில்லியன் வியூஸ்லாம் போகுது ஜி, அப்படி ஒரு ஹீரோயினை கூட்டு விட்ட ஜி, பாட்டெல்லாம் சும்மா தெரிக்கும் ஜி அப்படின்னாரு. ஸோ நானும் பார்க்குறதுக்கு வெயிட்டிங். அதெல்லாம் தாண்டி எங்கள் அக்கா தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தா LOL வராங்க எங்கள் அக்கா வனிதா, மறக்கலக்கா. ஏன்னா எனக்கு நிறைய ஷோக்கு வந்து இந்த ஆங்கராக வந்திருக்கேன். முதல் நிறையா வந்து KPI பாலா அப்படிலாம் கூப்பிடுவாங்க, ஹீரோ பாலான்னு கூப்பிட்டு ஆங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானே முதல் முறையாக இங்கே ஹீரோன்னு கூப்பிட்டு வரும்போது என்னாலே நான் நம்ப முடியல. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அக்காவை பற்றி சொல்லணும்னா, தன்னம்பிக்கை தலைவி, வில் பவர் விஞ்ஞானி, இப்படி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அக்காவை பற்றி ஒரே இமேஜினேஷனில் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அதாவது மிக்சியில் வந்து ஒச்சக்கல் சட்னி அரைக்கும் போது ஒரு தேங்காய் பத்தை மட்டும் அரையே படாது. அதே மாதிரி தான் எங்கள் அக்காவும், எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எங்கள் அக்காவை யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த தேங்காய் பற்றி நீங்கள் தான்க்கா. லவ் யூக்கா, ஆல்வேஸ் லவ் யூ. அடுத்து மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன் பிரதர், அந்த பாட்டெலாம் கேட்ட போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் ஒரு ரீமிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கீங்க, சார் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. முத்தையா சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரே பஞ்சில் சொல்லணும்னா, பேசும்போது ஹம்பிளாக இருக்கும், கையில் எப்பயுமே கிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் சாரு. அந்த கிம்பிள் அப்படி எடுத்து இப்படி வச்சாருன்னா சும்மா தகன்னு ஓடுவார் அங்கேயும் இங்கேயும் சாரு. ஏன்னா எங்கள் ஷூட்டிங்லேயும் சார் வந்து பண்ணதால எனக்கு தெரியும். அதை தாண்டி சார் எனக்கு பல வருஷமாக தெரியும். சார் இந்த படத்தில் நான் சீன்ஸ்லாம் பார்க்க வெயிட்டிங் சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரதர் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஷூட்டிங்கில் சொன்னார். ஓகே பிரதர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் போகிறேன் அப்படின்னாரு. பிரதர் நீங்கள் யார் பிரதர், நான் ஆர்ட் டைரக்டர் பிரதர்னாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அவ்வளோ அன்பான ஒரு நபர் நான் செஞ்சு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் ஆதித்யா கதிர் அண்ணன் ஐ லவ் யூண்ணே. ஏன்னா வந்து முதல்ல நான் சென்னை வரும்போது ஒரு இடத்துக்கு ஆடிஷன் பண்ண ஒரு சேனலுக்கு, அந்த சேனல் அவர் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் மட்டும் தான் நல்லா பண்ணுற ஒரு நாள் வரும்னு சொல்லி சொன்னார். நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச். நான் லவ் யூ. அண்ணனை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி அம்மா கேரக்டர் பண்ணேன், எங்கள் அம்மா ஹீரோயின் அம்மா, ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூம்மா. ஜி ரொம்ப நன்றி ஜி, உங்களோட தமிழுக்கு நான் ரொம்ப ஃபேனு, தேங்க்யூ. சுப்பிரமணிய சிவா சார், எனக்கு உங்களுக்கு எங்கள் ஸ்பீச்சை கேட்கும்போது எங்கள் பெரியப்பாவே திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே எதிர்க்கும் போது எங்கள் பெரியப்பா மாதிரி தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஆனுவல் லீவுக்கு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போன மாதிரியே இருந்தது. ஐ லவ் யூ சார். தாண்டி டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அது வந்து எல்லாரோட சப்போர்ட் தான். அதை தாண்டி என்னுடைய குருன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா சாருக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு ஷோவில் சார் ஜட்ஜாக இருந்தார், நான் அந்த ஷோவில் ஆங்கராக இருந்தேன். அந்த ஷோவில் வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசிகிட்டே இருக்கும்போது நைட்டு அன்னையோட என்னை வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து நான் சார்ட்ட சொன்னேன், சார் படையப்பா பாட்டு எடுத்திங்கன்னா ஹீரோனுக்கு பட்டுப்பட விரிச்சு போடுற கேரக்டர் இருந்தால் கூட கொண்டு சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். நீ ஏன்டா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இல்லை சார் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை சார், நீ வேணா பாரு, மூஞ்சி ஒரு ஓவல் மூஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். நீ ஒரு நாள் நீ ஹீரோ ஆவ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் சார்ட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். சார் உங்கள் வார்த்தை பயிற்சிச்சு சார், தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார், தேங்க்யூ சார். இப்படி ஒட்டுமொத்த ஜாமான் கூட என்ன ஒரு ஆளாக வச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் எல்லாரும் மாதிரி நானும் வெயிட்டிங், தேங்க்யூ ஸோ மச், நன்றிங்க. யாராவது பேர் விட்டோன்னா சார் எல்லாரும் பேர் சொல்லிட்டேன், தேங்க்யூ. சூப்பர் மேம், மணி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, தேங்க்யூ.
தன்னோட காமெடி கவுண்டர்ஸ் மூலயமா இப்போ தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காமெடி நடிகர்களுடைய நம்முடைய ஆதித்யா கதிர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது எல்லா மேடையிலையும் ஒரு 2வது 3வது இறங்கி பேசிடுவேன் சார். எல்லாருமே பேசிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரில. பட் ஆனால் இந்த ஸ்டேஜை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு கனவு நினைவாகும் ஸ்டேஜுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு டைரக்டராக மாறி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றது, இந்த பாகுபலி படத்தில் ஃபஸ்ட்டு பாகுபலி மலை ஏற ஏற கீழே விழுந்து 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 கிடச்சி அந்த மலை மேலே போய் நிற்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மகேஷ் அண்ணா நீங்கள் ஜெயிக்கும் போது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக வரும்னு. டீசர் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து திருடா திருடி திருவிளையாடல் ஆரம்பம் படத்தை சேர்த்து பார்த்தா மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குன்னு அந்த டீசர். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தனஞ்சயன் சார், மகேஷ் அண்ணா, தினேஷ் அண்ணா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். யூடியூப் வெப் சீரிஸ்னு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அரசியலை முழுவீச்சில் இறங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நடிகை அனுஸ்ரீ வேலன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அரசியல் களம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கு. வணக்கம். ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தினேஷ் சார், அப்புறம் வந்து இயக்குனர் மகேஷ், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கே வந்து ரொம்ப விருப்பம் KS ரவிக்குமார் சார் ஐயா அவர்களை வந்து அவரு கூட சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கோங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு அமைஞ்சது வந்து மகேஷ் சார் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டோரி சொன்னார், நீங்கள் பண்ணி தரணும், இது வந்து உங்களுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு இதாக இருக்கும். இப்போ நிறைய திரைப்படங்கள் எடுத்துட்டிங்கன்னா திருநங்கைகள் வந்து இப்படிதான் சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் இருக்கும், இவங்களை இப்படி தான் காட்டணும் அப்படி தான் காட்டணும்னு. அது எல்லாத்தையுமே உடைச்சி நாகதுர்காவுக்கு வந்து ஒரு சக தோழியாக நடிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து நிறைய சக தோழிகள் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலின பாகுபாடு இல்லாமல் எடுத்திருக்காங்க. இவங்க அவங்கன்னு எந்த இடத்துலையுமே என்னை வந்து காட்டாமல் ஒரு ஃபீமேல் கேரக்டரில் எப்படி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு என்னை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பவி சாராக இருக்கட்டும், நாகதுர்கா மேடமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வனிதா மேம் ரொம்ப 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 நன்றி. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. திரைப்படத்தை போய் கண்டிப்பாக எல்லா திரையரங்குகளில் பாருங்கள், வெற்றி பெறும். ரொம்ப 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 மகிழ்ச்சி. தேங்க்யூ. டைரக்டர் விமல் நிற்கக்கூடாது, வாங்க. எங்களுடைய அடுத்த படத்தினுடைய டைரக்டர் விமல் மேலே வாங்க. ரீமேட்ச் அப்படின்ற படத்தினுடைய டைரக்டர் KPA பாலா அவரது அங்கே உட்காருங்க. அப்படி தேங்க்யூ சார். ஆக்டர் சௌந்தர்யா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இதில் ரவிக்குமார் சாரோட பேரா பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கால் வந்தப்போ, ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்தப்போ, அதுக்கப்புறம் மகேஷ் சார் தான் ஃபோன் அடித்து கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சிச்சு. அதிலும் உங்களோட இது பண்ணும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பிகாஸ் உங்களோட படங்கள்லாம் பார்த்து எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை எப்படி மிஸ் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் அதுக்கப்புறம் பவிஷ் தான் ஹீரோ அப்படின்னும் போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸோ ஐ திங்க் இந்த லாங் ட்ராவலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஐ திங்க் ஒரு நெக்ஸ்ட் லெவலாக நான் இந்த மூவி என்னோட ஃபேஸில் நான் பார்க்குறேன். ஸோ தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, இவர் அடுத்த படத்துலையும் திரும்பி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அகெயின் ஐம் ட்ராவலிங் வித் ஹிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாலா உங்களோட படலையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ திங்க் இது ஒரு நல்ல டீம். அண்ட் அங்கே பண்ணுறப்போவும் இந்த செட்லேயும் ரொம்ப ஜாலியாக, ஏன்னோ வி ஹவர் ஸோ கம்ஃபர்டபுள். ஆனால் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய டிரெக்டர், ஸோ நான் எதாவது தப்பு பண்ணிடுவேனா, இல்லை எனக்கு ஏதாவது லைக் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோம், இல்லை எதாவது சரியாக வரலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி இல்லாமல் ஹி வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் என்னால் வந்து நல்லா என்னால் என்ன என்கிட்டேருந்து என்ன கிடைக்கணும்னு நினச்சா ஐ திங்க் நான் கொடுத்துருக்கேன். So happy to be a part of this movie. Thank you so much and all the best to everybody and thank you sir. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் சௌந்தர்யா மேம் பற்றி. மேம் இந்த அடுத்த படம் அது ரொம்ப முக்கியமான கேரக்டர், நம்ப மாட்டீங்க. படத்தினுடைய எடிட்டர் வந்து டைரக்டர் விமல் பார்த்தாரு.
இந்த படத்துடைய எடிட்டர். நான் அம்மா கேரக்டர் யார்ப்பா அப்படின்னு கேட்ட உடனே என்கிட்ட வந்து அப்பயே சொன்னார், இல்லை சார் இந்த படத்தோட அம்மா கேரக்டர் அவங்க அப்படி நடிக்கணும் அப்படின்னு டேரக்டர் வந்து சொன்னார். அந்தளவு நீங்கள் அதில் வந்த எல்லா சீன்லேயும் உங்களோட இம்பாக்ட் இருந்தது. ஸோ மோர் தென் மீ விமல் பார்த்து உங்களை இம்ப்ரெஸ் ஆனார். அது காமிச்சது வந்து மகேஷ் காமிச்சு சொல்லியிருக்காரு, பாருங்க அம்மா கேரக்டர் அவங்க செட் ஆகலாம் பாருங்க அப்படின்னாரு. பார்த்துட்டு வந்து அப்புறம் உடனே என்கிட்ட டேரக்டர் சொன்னார், ஸோ சச் அ லவ்லி பர்ஃபார்மன்ஸ் யூ கேவ் இந்த ஃபிலிம். அதனால தான் உங்களுக்கு அடுத்த டேரக்டர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு உடனே சொல்லிட்டாரு மேடம் தான் நடிக்கணும் அப்படின்னு. தேங்க்யூ மேம்.